திரு ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இபிஎஸ் தான் திமுகவை எதிர்க்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் கோலப்பன் அவர். தந்தை தொலைக்காட்சிக்கும் ஆயுத எழுத்து நெறியாடல் உள்ளிட்ட அவைக்கும் பணிவான வணக்கம். அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய திரைப்பட பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. மண்வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவருக்கு குழிபறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார், வந்த இடத்தை வீசி எறிந்தால் சோறு மேல் பட்டது போல் திரும்பி வரும்னு ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. அதாவது அண்ணன் புகழேந்தி இங்க இருக்கிறாரு, அவையில் இருக்கிறாரு. கொஞ்ச நாள் ஓபிஎஸ் அணியில இருந்தாரு. அதற்கு பிறகு ஓபிஎஸ் வேறு திசையில் பயணிக்கிறார்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாரு. நீதிமன்றத்துக்கு எல்லாம் போயிருக்கிறாரு. அப்ப கட்சி ஆட்சியில இருந்தப்ப எந்தவித சத்தமும் சலனமும் இல்லாம இருந்து ஆட்சியுடைய சுவையெல்லாம் நல்லா பழகி பருகி பார்த்துட்டு எதிர்கட்சி ஆனதற்கு பிறகு கட்சிக்கு எந்த எஜமானர்களுடைய விசுவாசத்தை இவங்களை காட்டுறதுக்காக அதிமுகவை தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி இப்படி நீதிமன்றத்திலையும் எதிர்கட்சி ஆன பிறகு இல்ல, நான் திரு ஸ்ரீதட்டி இதான் கேட்டேன், எனக்கு நீங்களா பதில் சொல்லுங்க. எதிர்கட்சி ஆன பிறகு பிரச்சனை ஆரம்பிச்சது யார்? நாங்க ஆரம்பிக்கல. அதிமுக ஒற்றை தலைமைன்னு கிளம்புனது யார் சார்? அது வரைக்கும் நல்லா தானே சார் போயிட்டு இருந்தது. அதாவது தொண்டர்களுடைய விருப்பத்தை அதிமுக நிறைவேற்றி இருக்கு. அப்படி தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை இல்ல, தேர்தல்ல தோத்த உடனே ஓபிஎஸ் அவர்களோ இல்ல வேற யாராதோ வந்து பாருங்க அதிமுக சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா நீங்க சொல்றது நியாயம். பதவியை அனுபவிச்சுட்டு பாத்தீங்களா தோத்த உடனே பேசுறீங்களான்னு நம்ம அவங்கள பார்த்து கேட்கலாம். நானும் கேட்கிறேன், பிரச்சனை ஆரம்பிச்சது எங்க? சரிங்க, எடப்பாடியாரை வந்து பொதுச் செயலரா அறிவிச்ச உடனே தொண்டர்கள்லாம் இல்ல இது வந்து சரியா இருக்காதுன்னு எந்த தொண்டர்கள் குரல் கொடுத்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி தலைமை கழகத்தையே குலுங்க வச்சது, அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் பார்த்திருக்கீங்களா நீங்க? அப்ப எந்தவித சலனமும் இல்லாம கோடிக்கணக்கான தொண்டர்கள் நிறைந்த ஒரு இயக்கத்துல ஒரு பொதுச் செயலரா பொதுக்குழு அங்கீகரித்ததற்கு பிறகு, இன்னும் சொல்ல போனா நீதிமன்றத்தால் அங்கீகரித்ததற்கு பிறகு இவங்க அதிமுகவோட எந்த நடவடிக்கையை ஒத்துக்கிட்டாங்க? எல்லா நடவடிக்கைக்கும் குந்தகம் ஏற்படுத்தி நீதிமன்றத்துக்கு போனாங்க. தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்டு, சட்டங்களால் நிராகரிக்கப்பட்டு, இப்போ ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்குது. அதை பார்க்கலாம். காலம் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்காது. அப்ப எந்த விதமான புரிதலும் இல்லாம கட்சிக்கு தொடர்ந்து துரோகம் பண்ணி இவங்க வந்து யாருக்கு விசுவாசத்தை காட்டணும்? அதிமுக தன்னை அலங்கரித்து பார்த்தது, பதவி கொடுத்தது புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, இந்த இயக்கம். அண்ணன் கோலப்பண்ண சொல்றாரு பாருங்க, சசிகலா அம்மாட்ட அவ்வளவு சொத்து இருக்கட்டும், அதனால நிலை குளிஞ்சு போயிருமா அதிமுக? இருப்பதையெல்லாம் பொதுவில் வைத்தால் எடுப்பவர் யாரும் இல்லைன்னு சொன்ன பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய கட்சி இல்லையா இது? தெரு தெருவா நான் போய் என் தொண்டன்ட்ட கையேந்தினா எனக்கு எல்லாமே கொடுப்பான்னு சொன்ன தலைவரோட கட்சி இல்லையா இது? அப்ப கோடிக்கணக்கான தொண்டர்கள் அதிமுகவை கைவிட்டுருவானா? புரட்சி தலைவருடைய கட்சிங்க இது. இந்த 4 பேருடைய திருப்திக்காக நீதிமன்றத்திலையும் பல்வேறு குழப்பங்களையும் இவங்க பண்றாங்கிறதுக்காக கட்சி இவங்களுக்கு தார வார்த்துட்டு தொண்டர்கள்லாம் சும்மா போயிருவாங்களா? அப்ப தன்னுடைய நிலையை மறந்து இந்த கட்சிக்கு துரோகம் செய்கிறவர்களை நீங்க துரோகிகள்கிட்ட போய் நாள் குறிச்சு போருக்கு இந்த என்ன நாள் குறிக்கலாம், நீங்க துரோகிகளோட போய் உட்கார்ந்துகிட்டு நாள் குறிச்சு வாங்குறதுக்கா கட்சி நடத்துறாங்க அதிமுகல? அப்ப அதிமுகவிற்கு யார் துரோகம் செய்தாலும் அவர்கள் தொண்டர்களால் துரத்தி அடிக்கப்படுவார்கள். இதுதான் வரலாறு. அந்த வரலாறை இவங்க வந்து மாத்தி தொண்டர்களுடைய பலவீனத்தை எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்தி கட்சிக்கு ஆதாயம் தேடலாம் நினைச்சா அது எப்படி நடக்கும்? அது நடக்கவே நடக்காது. எந்த நீதிமன்றமும் எந்த மக்கள் மன்றமும் இவர்களுடைய எண்ணத்தை நிச்சயமாக அதை வந்து செவிசாய்க்காது. தர்மமும் வெற்றியும் புரட்சி தலைவருடைய ஆசியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசையும் இங்கே இருக்குது, அங்கே இல்ல. அதனால அதிமுகவை இவர்களால் சாய்க்க முடியாது. திரு புகழேந்தி குறுக்கிட விரும்புறீங்க? அதாவது நானும் ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறேன், இவரும் அவரும் அந்த சுவை, பதவி சுகை, பதவி ஆசை இதெல்லாம் எனக்கு இல்லை சார். யாரையாவது அதிமுகவில் முன்னாள் அமைச்சரையோ இல்லை உங்க எடப்பாடி பழனிசாமியோ யாரையாவது சொல்லுங்க, ஏதாவது ஒரு சிபாரிசுக்கு புகழேந்தி வந்து நின்னு சொல்லி ஏதாவது சம்பாரிச்சிட்டேன்னு சொல்லுங்க. இத்தனை வருஷம் அரசியல் வாழ்வில் எவனாச்சும் கை கட்டி நின்று அதெல்லாம் கிடையாது சார். இந்த கட்சியினுடைய நலன் கருதி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்றீங்களே பொதுச் செயலாளர் யாரு கட்சிக்கு? நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா தானே, தெய்வம் அம்மா தானே, செயற்குழு முடிவெடுத்தது அம்மா தானே பொதுச் செயலாளர் சொல்லி அதை மாத்தினது யாரு?
பொதுச் செயலாளர் நான் வேணும்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து நின்னாரா? மாத்தலாமா? நியாயமா? பேரறிஞர் அண்ணா உங்களுக்கு தெளிவா ஆரம்பத்திலிருந்து அரசியல் தெரியும். ஒரு நாற்காலியை ஒதுக்கி வச்சு தந்தை பெரியார் தான் எப்பொழுதும் தலைவர்னு சொன்னார். அது சரித்திரம். அங்க உட்கார்ந்துட்டு பொதுச் செயலாளருடைய தாய் தான், அம்மா தான், மாத்த முடியாது. அதுக்கு பின்னாடி பொதுச் செயலாளர் நான் தான். அப்புறம் நீங்க சொல்றீங்க கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஆதரவு. அப்ப 2.5 கோடி இருக்கிறதா நீங்க வெப்சைட்லயும் போடலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ரைட், ஓகே, வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அப்ப 80 லட்சம் தானே ஓட்டு வந்தது, தேமுதிகவோட சேர்ந்து வந்தது. கொஞ்ச நாள்ல சொல்ல போறாங்க தேமுதிக கேப்டன் இறந்ததால தான் அந்த ஓட்டு வந்ததுன்னு சொல்லி. அப்ப மீதி ஓட்டுலாம் எங்க போச்சு? ஏன் போடல யாரும்? யாரையோ அட்டாக் பண்றதுக்காக, யாரையோ பேசணுன்றதுக்காக நம்ம பேசினா ஒரு பாடம் இல்லை, அதில் ஈரம் இல்லை, ஊரார் வால் பிடிப்பார். நீங்க சொல்றது கரெக்ட், தலைவர் பாடி இருக்காரு. நீங்க சொல்றது கரெக்ட். திரு ஸ்ரீதர் என்ன கேக்குறாரு, அப்போ அப்படி அதிமுக வலுப்படுத்துற மாதிரி நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க திமுக எதிருங்க, நீங்க அதிமுகக்கு ஆதரவா பேசுங்க. நீங்க போய் கேஸ் போட்டுக்கிட்டே இன்னும் அதிமுக பலவீனப்படுத்திட்டே இருந்தா எப்படின்னு கேக்குறாரு. அவர் நம்ம கோலப்பன் கேட்ட மாதிரி நல்லா பேசிட்டு இருந்தார் அசோகா. திடீர்னு பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். திடீர்னு தலைமை கழகத்துல ஒருத்தருக்கு 2 பேர் ஓட்டு போட்டீங்க, 2 பேத்துக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டீங்க, மனு எடுத்துட்டு வந்து அடிச்சு துரத்துட்டீங்கன்றாரு. ஐயா, அந்த எலெக்ஷன் நடத்துறது பொன்னையன் ஒரு தலைவர், அவர் ஒரு கமிட்டி வச்சிருந்தாரு. அதை அறிவிச்சது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேரும். அது ஒன்றும் தப்பு. அவர் திடீர்னு ஸ்ரீதர் மாத்தி பேசுற எனக்கு ஒரே ஒன்னும் புரியல. வாதிக்காக ஆர்கியூ பண்ணவர் பிரதிவாதிக்காக ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மாறி மாறி ஒரு டிசிஷன் எடுத்துட்டு எங்கேயாவது சுவைக்கிறதும் ருசிக்கிறதும் இதுல ஆனந்தமா இருக்கிறதும் ஒரு வெற்றி வேணும் சார். கொள்ளையடிச்சவெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போறான் சார், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னொன்னு ஓப்பனா சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கும் தெரியாத விஷயத்த பயந்துராதீங்க. நான் சொல்றதை கேட்டு ஒரே எலெக்ஷன்ல 800 கோடி ரூபாய் போயிடுச்சு சார். 800 crores ஒரே எலெக்ஷன் 800 crores போச்சு. இன்னைக்கு பணம் எடுக்கிறதுக்கு ஒரு லீடர் பயப்படுறாங்க. நீங்க பெரிய பெரிய நம்பரா சொல்றீங்கனால கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். யாருக்கு 800 crores? 800 crores ஒருத்தங்களுக்கு போயிடுச்சு. அது போன பின்னாடி பணமே எடுக்க மாட்டேன்றாங்க வெளியில. அதுதான் சொல்ல முடியாது, அதுதான் சஸ்பென்ஸ். நீங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இப்போ ஐடிடி எல்லாம் எப்படி நோட்ஸ் எடுப்பாங்க? நீங்க சொல்ல மாட்டீங்களா ஒழுங்கா? அதிகாரி எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. என்கிட்ட தனியா கேட்டா வேணாம்னு சொல்லு. தனியா கேட்டா சொல்றீங்களா? ஒண்ணு உங்களுக்கு கேட்கணும், இல்ல என்ன கேட்கணும், இல்ல உங்களுக்கு கேட்கணும், என்ன சார் கேட்கணும். எனக்கு தெரியாது, என்ன மாட்டி விட்டுறீங்க. இப்போ எனக்கு என்ன தெரியும்? அதனால 800 crores அப்படியே போயிடுச்சுங்க. ஒரு பைசா மிஞ்சலிங்க. 800 crores எங்க போச்சுன்னே தெரியாதுங்க. அநியாயம் ஆகி போச்சுங்க. அதுல இருந்து அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. 10 பைசா செலவு பண்ண முன் வர மாட்டேன்றாங்க. ஏமாந்துட்டோன்றது அப்பதான் புரியுது. ஒருத்தர் கூட்டத்தை கூட்டியே காமிச்சு ஏமாத்திட்டாரு. இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. சோ நான் என்ன சொல்றேன், நம்ம எதிரிகள் இருக்குல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், ஸ்ரீதர் சாருக்கு, ஸ்ரீதர் சார், சீனிவாசன் ஸ்ரீதர் சார், ஒரு வேலை பண்ணுங்க சார். நாங்க தான் முயற்சி பண்றோம், முடியல சார். நீங்களாவது கட்சி மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு சார், நீங்க எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றீங்க சார். நீங்களாவது காலையில பழனிசாமி கிட்ட பேசி பாருங்களேன் சார். எல்லாரும் ஒன்னா போற சார். எனக்கு எந்த பதவியும் வேணாம், ஓபனா தந்தி டிவில டிக்ளேர் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பதவியும் இந்த கட்சியில வேண்டாம் சார். எல்லாரும் சேர்ந்தா கையெடுத்து கும்பிட்டு, எங்க அம்மா, எங்க வீட்டுல பெரிய படம் இருக்கு, அம்மா படம், அது கீழே போய் தலைவர் படத்துக்கு கீழே உட்காந்துக்குவேன். எனக்கு வேண்டாம் சார், பதவி வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து நல்ல மனசோட தான் நான் ஒர்க் பண்றேன். என்ன பலகாலமா நீங்க பாத்துட்டீங்க, ஒரு தவறு என் மேல சொல்ல முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க கூட ட்ரை பண்ணுங்களேன். அவரை கூப்பிட்டு பாருங்களேன். கூட இருந்த செங்கோட்டையனே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒரே நிமிஷம், அவர் யாருக்காகவே செய்தி தொடர்பாளர் கேட்டு அண்ணன் ஓபிஎஸ் விட்டு எடப்பாடி கிட்ட போனாரு. இன்னும் வரைக்கும் அவருக்கு செய்தி தொடர்பாளர் பதவியே கொடுக்க மாட்டேங்காரு. அவர் எந்த பதவி கொடுப்பாரு? அவர் பதில் சொல்றோம், அவர் பதில் சொல்றோம். அப்புறம் சொல்லுங்க, அவர்கிட்ட என்ன சார் ஒரு செகண்ட் இல்ல நான் அது ஒண்ணு சொல்லிடுறேன், சேர்த்து சொல்லிட்டோம். என்னன்னா நான் டிடிவி தினகரனை வெளியில கொண்டு வந்து தலைவர் பண்ண சார், உண்மை சார். அப்புறம் நான் ஓபிஎஸ் அண்ணனோட இருந்தேன் சார். வெளியில எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறேன், நானும் ஜெயசித்தி பிரபாகர்லாம் வந்தேன் சார். நான் ஒரே ஒரு கேள்விதான் உங்களுக்கு கேட்கிறேன், நான் தவறா பேசலையே ஓபிஎஸ்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.